மக்களவையில் 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிப்ரவரி 1, 2026 தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவர் தொடர்ந்து 9வது முறையாக அவர் தாக்கல் செய்துள்ள மத்திய பட்ஜெட் இது 2026-27 மத்திய பட்ஜெட்டு. மொத்தமாக அவர் 85 நிமிட பட்ஜெட்டில் உரையாற்றிருக்காங்க. அந்த மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் எந்தவித மாற்றமும் செய்யப்படலை. இந்த கடந்த மத்திய பட்ஜெட்டில் 2025 தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி ஓராண்டு வருமானம் ரூபாய் 12.75 லட்சம் வரை இருந்தால் வருமான வரி செலுத்த தேவையில்லை. இப்போ வருமான வரி சட்டம் 1966 தான் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு பதிலாக இப்போ 2025 வருமான வரி சட்டம் நாடாளுமன்றத்திலிருந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த புதிய சட்டம் 2025 சட்டம் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும். IDR 1 IDR 2 தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஜூலை 31 தேதி தான். எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. நெக்ஸ்ட் திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய மார்ச் 31 வரை அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. 31 வரை தான் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் தவறாக வருமானம் தகவல் அளித்தால், சப்போஸ் யாராவது வருமானம் தப்பாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 200% அபராதம் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க, விதிக்கப்படும். தப்பாக வருமானம் இன்கம் டேக்ஸ் கம்மியாக சொல்லி கட்டாமல் இருந்தால், கம்மியாக கட்டினாங்கன்னா அவங்களுக்கு அபராதம் கொடுக்கப்படும். நாடு முழுவதும் 5 பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படும். தமிழகம், கேரளா, இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் இந்த மலையேற்ற பகுதியில் சாகசம் செய்வதற்கு ட்ரக்கிங் தொடங்கப்படும். ட்ரக்கிங் மலையிறாங்களா, அந்த ட்ரக்கிங் அது தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. உப்பு ஏரியான 2வது மிகப்பெரிய உப்பு ஏரியான பழவேற்காடில் பறவைகள் கண்காணிப்பு ஆணையம் தொடங்கப்படும். தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் களம் அமைக்கப்படும். நெக்ஸ்ட் இந்த லோத்தல், தொல்வாரா, ரத்தனகிரி, சாரநாத், அஸ்தினாபுரம் இந்த உள்ள இடங்களை மொத்தம் 15 இடங்களை அகழ்வாய்ச்சி தலங்கள் மேம்படுத்தப்படும். நெக்ஸ்ட் புற்றுநோய் மருந்துகள், அரைவகை நோய்க்கான மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். நெக்ஸ்ட்டு உயர்கல்வி பயில ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் விடுதி அமைக்கப்படும். நெக்ஸ்ட்டு இராணுவ நவீனமயமாக்கலுக்காக ரூபாய் 2.19 லட்சம் கோடி உட்பட பாதுகாப்புத்துறைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 7.85 லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செமிகண்டக்டர் துறை வளர்ச்சிக்கு 40